அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு ஷார்ட் வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் எதென்று சொன்னால், உண்மையில் இந்த அண்மைய நாட்களில் சமூக ஊடகம், காணொளி, யூடியூப் இதுகளை பார்த்தாலே வாரதை நினைச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவ்வாறு தான் இருக்குது. குறிப்பாக நான் இலங்கையை பற்றி கதைக்கிறேன். அந்த வகையில் உண்மையில் இன்றைக்கும் இந்த சமூக ஊடகங்கள் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு தான் இந்த ஷார்ட் வீடியோ. உண்மையிலே இந்த சமூக ஊடகங்கள் எங்களுக்கு இலவசமாக கிடைத்தது. பொதுவாகவே சொல்வார்கள், இலவசமாக கிடைக்கிற எதையும் மனிதன் சீரியஸாக பார்க்க மாட்டான். உதாரணத்துக்கு இந்த காற்று, நீரெல்லாம் சில இடங்களில் காசாக இருந்தாலும் பொதுவில். அதனால் இந்த சமூக ஊடகங்களும், நாங்கள் சமூக ஊடகங்களுக்காக அதற்கான உபகரணங்களை காசு கொடுத்து வாங்கினாலும் சமூக ஊடக கணக்கு என்பது, அதுவும் மிக பிரபல்யமான ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இலவசமாகவே கணக்குகள் திறக்கக்கூடியதாக இருப்பதும், அதன் இலவசமாகவே நாங்கள் பதிவேற்றங்கள் செய்யக்கூடியதாக இருப்பதும், இவ்வாறு ஒரு காரணத்தினால் என்னவோ பலர் அதனை ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. தவறான விடயங்களுக்கு பயன்படுத்துவது, சமூகத்தில் பலரை தவறாக வழி நடத்துவது, தமது சுய தேவைகளுக்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பணம் உழைப்பது, இவ்வாறான பல விடயங்களை இடம்பெற்றிருப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் உண்மையிலேயே எனது முதலாவது வீடியோவில் கூட நான் சொன்னேன், பணம் உழைப்பதற்கு எவ்வளவோ வழி இருக்கிறது. குறிப்பாக இந்த இன்டர்நெட்டு ஊடாக பணம் உழைப்பதற்கே சட்ட ரீதியாக எவ்வளவோ வழிகள் இருக்கும் பொழுது, இந்த யூடியூப்பால் தான் பணம் உழைக்க வேண்டும் என்ற தேவை உண்மையிலேயே இல்லை. குறிப்பாக எனக்கு இல்லை. ஆனால் சில பேர் உழைக்கலாம். உழைக்கிறதுல பிழை ஒன்றும் இல்லை. ஆனால் அதனை தப்பான வழியில் பயன்படுத்தி பலவர் பணம் உழைப்பது என்பது உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், யூடியூப்புக்கூடாக நிறைய விஷயங்களை காண்பித்து பலரிடம் பணம் பெற்று ஒரு சிலரை வாழ வைத்து உலகம் முழுவதும் வாழ வைத்ததாக கருதி கொள்கிற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. எனவே தயவு செய்து இவ்வாறான நிலைமை தொடர்ந்து செல்லும் என்று சொன்னால், எதிர்காலத்தில் இந்த சமூக ஊடகங்களுக்கான பல கட்டுப்பாடுகள், பண விதிப்புகள் இவற்றுக்கெல்லாம் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று ஏற்படும். நாங்களாக ஏற்படுத்தி தான் கொள்கிறோம் அதை. அதனால் சமூக ஊடகங்களை, குறிப்பாக காணொளிகள் வெளியிடுபவர்கள் சரியான முறையில் சட்ட ரீதியாக அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உண்மையிலே நான் எனது காணொளிகளில் அவ்வாறான எந்த விடயங்களையும் பதிவேற்றுவதில்லை. அவ்வாறான தேவைப்பாடும் இல்லை. மக்களுக்கு பிரயோசனமான விடயங்களையும், மக்கள் அது உண்மையிலே வியூவர்ஸ் குறைந்தாலும் அப்படியான விஷயங்களை எல்லாரும் பின்பற்றி கொள்ளுங்கள். எனவே மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சமூக ஊடகங்களை தயவு செய்து தப்பான வழியில் பயன்படுத்தி கொள்ளாதீங்க என்பதை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.